Good day, students. Today we will talk about topic Unit 4. I think the partnership of Unit 4. No, goodwill. This is Unit 4. Goodwill partnership purpose. Okay. What is goodwill? Any idea? What is goodwill? Intangible assets. Okay. Intangible assets. Fine. Where general goodwill meaning reputation, okay, then where apart from reputation, see general goodwill meaning pathina reputation sollalam, okay, brand value, okay, example sollalam, best example, see if suppose after completing your 12th, okay, then along with become professional course பண்றீங்க பண்ணி நல்லா முடிச்சிட்டு ஒரு நல்ல ஜாப்ல இருக்கீங்க, you already say 50,000 per month, 60,000 per month, okay, you're going to, அதாவது நீங்க நல்லா earn பண்றீங்க. இப்போ நீங்க ஒரு சப்போஸ் 2 வீலர் வாங்குறீங்களோ, ஓகே, ஆர் டிவி is the best example. ஸோ நீங்க டிவி வாங்குறீங்கன்னா எந்த மாடல் டிவி வாங்குறீங்க, என்ன கம்பெனி டிவி நிறைய இருக்கு, எல்ஜி, ஓகே, எம்ஐ டிவி இருக்கு, சோனி இருக்கு, ஷார்ப் இருக்கு, பிலிப்ஸ் இருக்கு, பானாசோனிக் இருக்கு. பட் எந்த கம்பெனி போனாலும் நீங்க போய் செக் பண்ணுங்க வச்சுக்கோங்க. இப்போ நீங்க டிவி வாங்குறீங்க, ஷோரூம் போனீங்கன்னா அவன் வச்சு காட்டுவான், ஓகே, சோனி, ஓகே, 5000 வாட்ஸ் சவுண்ட் பயங்கர மியூசிக் சிஸ்டம், சோனி டிவி நல்லா இருக்கும், பிக் ஸ்க்ரீன், இந்த அளவுக்கு ஸ்க்ரீன் இருக்கும், ஓகே. எவ்வளவு பார்த்தீங்கன்னா சோனி வந்து இந்த ஸ்க்ரீன் இருந்துச்சுன்னா 3 lakhs இருக்கும் மினிமம். நான் சொல்றேன் மினிமம் 3 lakhs சோனி. இதே அதர் மாடல் போய் பார்த்தீங்கன்னா மேபி 2.5 or 2.6 கிட்ட இருக்கும். இந்த டிஃபரன்ஸ் 50,000 இருக்கும். அது என்னன்னு கேட்டீங்கன்னா சவுண்ட் வச்சு காட்டுவாங்க. பாருங்க சார், டிஃபரன்ஸ் தெரியும், நமக்கு ஒண்ணுமே தெரியாது, ரெண்டுமே ஒரே சவுண்ட் தான் இருக்கும், ஓகே. ரொம்ப மைன்யூட்டா இருக்கும், ஓகே. பட் அந்த மைன்யூட்டுக்கு we are paying additional 50,000, not for that minute. அந்த மைன்யூட் டிஃபரன்ஸ் நம்ம பே பண்ணல. எதுக்கு பே பண்றோம்? குட்வில். யாரா வராங்க வீட்டில் என்ன டிவி சூப்பர் ஒரு ரெப்புடேஷன். ஸோ நம்மளுக்கு சி கம்பெனி ஒரு பிராண்ட் வேல்யூ, அந்த பிராண்ட் வேல்யூ we are paying excess, ஓகே. ஜெனரலா ஸோ குட்வில் இஸ் நதிங் பட் ரெப்புடேஷன் ஆர் பிராண்ட் வேல்யூ. குட்வில் வந்து ரெண்டு கிளாசிஃபிகேஷன் இருக்கு. ஜெனரலா நெக்ஸ்ட் டாபிக் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் குட்வில். கிளாசிஃபிகேஷன் ஆஃப் குட்வில் செல்ஃப் ஜெனரேட்டட் குட்வில், பர்ச்சேஸ்ட் ஆர் அக்வைர்ட் குட்வில், அக்விசிஷன் ஆஃப் குட்வில். அதனால செல்ஃப் ஜெனரேட்டட் குட்வில். செல்ஃப் ஜெனரேட்னா அவங்களா ஜெனரேட் பண்றது குட்வில், ஓகே. சோ செல்ஃப் ஜெனரேட்டட் குட்வில் cannot be shown in the books. அதாவது நீங்க புக்ஸ்ல காட்டக்கூடாது, not to be recorded in the books. இல்ல வச்சுக்கோங்க, ஒவ்வொரு கம்பெனி என்ன பண்ணுவாங்க, அவங்களா செல்ஃப் ஜெனரேட்டட் பண்றாங்க குட்வில். பட் in case of purchased goodwill as per AS 10 accounting standard 10, okay, purchased goodwill should be shown in the balance sheet under fixed asset. ஓகே, அதாவது சார் பர்ச்சேஸ் பண்ணுவோம் குட்வில். இப்போ நீங்க பிசினஸ் அக்வயர் பண்றீங்க, சி ஒரு பிசினஸ் இன்னொரு பிசினஸ் அக்வயர் பண்றாங்க. அப்படி பண்ணும்போது they are paying some purchase consideration பே பண்ணணும். ஒரு கம்பெனி நான் X நான் Y பர்ச்சேஸ் பண்ண போறேன். Y ஓட அசெட்ஸ் பார்க்கலாம், ரொம்ப சிம்பிள். Y ஓட அசெட்ஸ் say 100 lakhs, liability 30 lakhs. அப்போ அதோட நெட் வொர்த் என்ன? 70 lakhs. Net worth how much? 70 lakhs. In the 70 lakhs க்கு suppose I am paying say 80 lakhs நான் பே பண்றேன். எவ்வளோ? 8 lakhs கொடுத்து வாங்குறேன் அப்படின்னா the difference rupees 10 lakhs is nothing but purchased goodwill. Nothing but purchased goodwill. Point புரியுதா? Okay, self generated அவங்களா ஜெனரேட் பண்றது, அந்த புக்ஸ்ல காட்டக்கூடாது. Purchased goodwill of course you can show in the books, the classification. Okay, next goodwill. See நான் ஆல்ரெடி சொல்லிருக்கேன், தியரி நம்ம லாஸ்ட்டா வச்சுக்கலாம், டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ டீடைலா see தியரி கிளாஸ் பொறுத்த வரைக்கும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, டீச்சர்ஸ் எடுத்துருவாங்க கிளாஸ்ல. ப்ராப்ளம் போடுறதுக்கு தான் ப்ராப்ளம், ரீசன் டைம் ஃபேக்டர். ஸோ டைம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது உங்களுக்கு. பிகாஸ் ஸ்டில் ஆகஸ்ட் வரைக்கும் நான் சொல்லியிருக்கேன், கிளாஸஸ் சான்ஸ் ரொம்ப கம்மி ஸ்கூல்ஸ், ஓகே. ஸோ ஆகஸ்ட் அப்போ உங்களுக்கு ப்ரெஷர் பயங்கரமாக இருக்கும். ஆல் த 6 days சொல்ல முடியாது, சில ஸ்கூலில் அவுட்டரில் 7 days வைக்க சான்ஸ் இருக்குது, சண்டே கூட வைப்பாங்க, மைட் பி ஸ்பெஷல் கிளாஸ். ஸோ
அப்ப நீங்க கஷ்டப்படாம இருக்கணும்னா இந்த 4 months நீங்க படிச்சீங்க crucial இந்த 4 months. Okay, so May, June, July, August. என்ன பொறுத்த வரைக்கும் so students those who are 11th 12th போற ஸ்டூடண்ட்ஸ்க்கு சொல்றேன் 4 monthsல நீங்க நினைச்சா all complete books நீங்க முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் நீங்க என்ஜாய் பண்ணலாம் ஸ்கூல் டேஸ்ல. ஸ்கூல் ஓபன் பண்றேன்னா பிரஷர் கம்மியா இருக்கும், டீச்சர்ஸ் தான் பிரஷர். ஓகே, நீங்க எல்லாம் முடிச்சிட்டீங்கன்னா நீங்க நல்லா எல்லாருமே நல்லா ஒரு கிளாஸ் நீங்க எல்லாருமே பக்காவா முடிச்சிட்டீங்கன்னா டீச்சர்ஸ் ஹாப்பி. ஸோ அவங்களோட ஒர்க் கொஞ்சம் குறையும். பிகாஸ் இந்த டைம்ல வெரி இம்பார்ட்டன்ட் crucial. ஓகே ஃபைன். நெக்ஸ்ட் மெத்தட்ஸ் ஆஃப் குட்வில். மெத்தட்ஸ் ஆஃப் குட்வில். இதுல மெத்தட்ஸ்ல 3 இருக்கு ஆக்சுவலி. இன்ஃபேக்ட் ஆவரேஜ் ப்ராஃபிட் மெத்தட், ஆவரேஜ் ப்ராஃபிட் மெத்தட். இது வந்து என்னன்னா குட்வில்ல மெத்தட்ஸ் ஆஃப் வேல்யூவேஷன் ஆஃப் குட்வில். குட்வில் எப்படி வேல்யூ பண்றது 3 மெத்தட் இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் ஆவரேஜ் ப்ராஃபிட் மெத்தட். அண்டர் திஸ் A simple average method and B weighted average method. Simple average profit method, weighted average profit method. அத பத்தி இப்ப டிஸ்கஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் சூப்பர் ப்ராஃபிட் இருக்கு, அதுக்கு அப்புறம் கேபிடலைசேஷன் மெத்தட் இருக்கு. ரொம்ப சிம்பிள். இந்த பர்టిక్యులர் சாப்டர் நீங்க நினைச்சீங்கன்னா half an hour முடிச்சிடலாம். After watching this video உங்களோட அதிகபட்ச டைம் நான் ஃபர்ஸ்ட் இந்த 3 சாப்டர்ஸ் ஒண்ணுமே சொல்லல. அப்படி இந்த பர்టిక్యులர் சாப்டர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஹார்ட்லி half an hour தான். மேட்டர் ஆஃப் டக் முடிச்சிருக்கீங்க. ஈஸியான டாபிக் இது. ஏன் சார் நம்ம இப்படி ஏன் படிக்கணும்னா இந்த குட்வில் தான் பார்ட்னர்ஷிப். நெக்ஸ்ட் டாபிக் வெரி இம்பார்ட்டன்ட், அட்மிஷன் ரிட்டைர்மென்ட் டேட்ல இந்த குட்விலோட இம்பார்ட்டன்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சோ இப்போ நீங்க லேர்ன் பண்றது அடுத்ததுக்கு யூஸ் ஆகும். ஓகேவா? ஃபைன். சோ சிம்பிள் ஆவரேஜ் ப்ராஃபிட், வெயிட் ஆவரேஜ் ப்ராஃபிட். சோ ஃபர்ஸ்ட் இத பார்க்கலாம். Simple average profit method. Simple average profit method. So A, simple average profit method. So how to calculate goodwill? Very simple. Average profit into number of years purchase. This is very important. The formula. No textbook la pathina kudupa. Average profit into number of years purchase. நீங்க almost 90% of the ஓகே எக்ஸ்பிளனேஷன்ஸ் கரெக்டா இருக்காது. என்ன ஆயிட்டாங்கன்னா இதான் ஃபார்முலா. அதனால நம்பர் ஆஃப் இயர்ஸ் பர்ச்சேஸ் மல்டிப்ளை பண்ணுவோம். நீங்க எந்த டெக்ஸ்ட் புக் பார்த்தா சரி 90% ஆஃப் டெக்ஸ்ட் புக்ல பாத்தீங்கன்னா 90ல ஆல்மோஸ்ட் 95 to 98% இந்த புக்ஸ்ல எக்ஸ்பிளைன் பண்ணிருக்க மாட்டாங்க. ஃபார்முலா தான் கொடுத்திருப்பாங்க. ஆவரேஜ் ப்ராஃபிட் ஈக்குவல் டு குட்வில், that is goodwill equal to average profit into number of years purchase. ஏன் இந்த நம்பர் ஆஃப் இயர்ஸ் பர்ச்சேஸ் மல்டிப்ளை பண்ணணும்? வெரி இம்பார்ட்டன்ட். நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் லேட்டர். சோ இப்போதைக்கு நான் குட்வில் எக்ஸ்பிளைன் பண்ணனும்னா பார்ட்னர்ஷிப் அட்மிஷன் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். முடிஞ்ச இந்தியா டைம் இருந்தால் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் பார்க்குறேன். ஓகே, ஒய் வி மல்டிப்ளை நம்பர் ஆஃப் இயர்ஸ் பர்ச்சேஸ். ஸோ வாட் இஸ் ஆவரேஜ் ப்ராஃபிட்? எனிவன்? எஸ், இப்போ 3 இயர்ஸ் ப்ராஃபிட் கொடுத்துருக்கான். ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர் டிவைட் பை 3. சார் 5 இயர்ஸ் ப்ராஃபிட் கொடுத்துருக்கான் சார் அப்படின்னா 4 + 5 டிவைட் பை 5. அதாவது அந்த 5 இயர்ஸ் ப்ராஃபிட் ஆட் பண்ணு டிவைட் பை 5. பாயிண்ட் இருக்கா? 3 இயர்ஸ் ப்ராஃபிட் கொடுத்தா 3 இயர்ஸ் ப்ராஃபிட் டிவைட் பை 3. Sir, 5 years profit கொடுத்தா 5 years ல 1 year loss sir. Don't worry. For example 5th year loss வச்சுக்கோ. First 4 years add பண்ணு, 5th year minus பண்ணு. Divided by 5 போடு. That's all. See, profit includes loss. Profit includes loss. Very important. Okay? This is average profit method. Next sum போடலாம். Wait a second. நான் ஒவ்வொண்ணா ஒரு மெத்தட் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு உங்களோட எக்ஸசைஸ் சம்ஸ் நான் போடுறேன் கையில. Okay? Next weight average profit method. இந்த சம்ம போட்டுட்டு அது போலாம். Okay, copy quick. Next sum number 4, page number 134. Okay. From the following information relating to CTV enterprise, calculate the value of goodwill on the basis of 4 years purchase of average profit of 3 years. So profit 3 years கொடுத்திருக்காங்க 1,75, 1,52 lakhs. See, வேற எதுவுமே அட்ஜஸ்ட்மென்ட் கொடுக்கல, வெறும் 3 இயர்ஸ் ப்ராஃபிட் கொடுத்துட்டானா ரொம்ப சிம்பிள். என்ன பண்ணுவீங்க? 3 இயர்ஸ் ப்ராஃபிட் ஆட் பண்ணி டிவைடட் பை 3 ஆவரேஜ் ப்ராஃபிட். சோ goodwill equal to average profit into 4 years purchase. பட் இங்க அட்ஜஸ்ட்மென்ட் கொடுத்திருக்காங்க. என்னன்னா B, non recurring income of 45,000 is included in the profit for the year 2016. In 2016 ல non recurring income இருக்கு. நம்ம என்ன பண்ணோம்னா less
non recurring income. How much? 45,000 minus 1. ஏன் ரீசன் சொல்றேன், வெயிட் பண்ணுங்க. 45,000 மைனஸ் பண்றோம். See, நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா adjusted profit. In fact, adjusted profit சொல்லலாம். இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா future maintainable profit. Repeat. Professional கோர்ஸ் வரும்போது தெரியும் உங்களுக்கு. CA or CMA or CS அது goodwill value டாபிக் இருக்கு, valuation of goodwill shares. So அது வரும்போது கிளியரா சொல்லிருப்பாங்க, this is nothing but future maintainable profit. அதாவது நீங்க recurring income தான் எடுக்கணும், recurring profit எடுக்கணும். See, இந்த 45,000 இதுல இன்க்ளூட் ஆயிருக்கு. அது என்னன்னா நான் recurring income. மீனிங் என்ன? அடுத்த வருஷம் வருமா? வராது. என்ன சார், ரெக்கரிங்னா ரெகுலரா வருது, நான் ரெக்கரிங்னா எப்பனா வருது. சோ எப்பயோ வருது நீங்க கன்சிடர் பண்ண கூடாது. சோ நான் ரெக்கரிங் இன்கம் இருந்துச்சுனா மைனஸ் பண்ணணும், நான் ரெக்கரிங் லாஸ் இருந்துச்சுனா ஆட் பண்ணணும். ஃபயர் ஸ்டாக் பை ஃபயர் போடலாம். சி உங்ககிட்ட ஸ்டாக் இருக்கு, வருஷமா ஏறிடும் ஸ்டாக் ஏறிமா எப்பனா ஒரு வாட்டி தான் ஏறிடும். ஸ்டாக் எப்பனாவது ஒரு வாட்டி தான் ஏறிடும். பாயிண்ட் புரியுதா? சோ நான் ரெக்கரிங் இன்கம் வந்தா லெஸ் பண்ணு, நான் ரெக்கரிங் எக்ஸ்பென்ஸ் வந்தா ஆட் பேக் பண்ணு. ஓகே, நெக்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க? க்ளோசிங் ஸ்டாக் ஃபார் தி இயர் 2017 was overvalued. ஃபர்ஸ்ட் இது மைனஸ் பண்ணுங்க. பண்ணா 1,30,000 1,50,000 2 lakhs. Next, closing stock 17 was overvalued. So 2017 என்ன பண்ணும்? Again less. Yes sir, repeat பண்ண வெயிட் பண்ணுங்க. Over valuation of closing stock. How much? 30,000. So 130, 120, 2 lakhs. Very important. The point சொல்றேன் பாருங்க. The expression what first. உங்களுக்கு ஷார்ட்டா சொல்லணும்னா இப்படி சொல்லலாம். இதான் உங்க ட்ரேடிங் அமௌண்ட். நான் இருக்கா ட்ரேடிங் அமௌண்ட். So 2 opening stock, 2 purchase, GP. Sales, closing stock. இது டெபிட் சைடு, இது கிரெடிட் சைடு. சரி நல்லா கவனிங்க. GP வந்து பேலன்ஸ் ஃபிகர் கரெக்ட்டா? क्वेश्चन சொல்றேன்னா க்ளோசிங் ஸ்டாக் வந்து ஓவர் வேல்யூட். மீனிங் என்னன்னா இந்த இடத்துல க்ளோசிங் ஸ்டாக் வந்து 1 lakh போட்டுறணும். நல்லா சும்மா சொல்ற எக்ஸாம்பிள் 1 lakh. சப்போஸ் இங்க க்ளோசிங் ஸ்டாக் 1 lakh போட்டா இங்க ப்ராஃபிட் வந்து 1,50,000. சரினா இங்க சேல்ஸ் இருக்கும் 10 lakhs, 11, 9.3 lakhs. சும்மா எக்ஸாம்பிள். பாயிண்ட் புரியுதா? ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இது 10 lakhs சேல்ஸ் இருக்கு, க்ளோசிங் ஸ்டாக் 1 lakh, 9,50,000 மைனஸ் பண்ணீங்கன்னா இது பேலன்ஸ் ஃபிகர். ஆனா என்ன பண்ணிட்டாங்க? க்ளோசிங் ஸ்டாக் 1 lakh போடாம 1,30,000 போட்டாங்க. 1,30,000. வாட் ஹேப்பன்? க்ளோசிங் ஸ்டாக் அதிகமானா ப்ராஃபிட் ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். சோ இந்த இடத்துல 2018ல க்ளோசிங் ஸ்டாக் 2017ல க்ளோசிங் ஸ்டாக் அதிகமாகிட்டாங்க. now அதிகமாயிடுச்சுனா ப்ராஃபிட் அதிகமாயிடும். சோ என்ன பண்ணீங்க? மைனஸ் பண்ணணும். வெரி இம்பார்ட்டன்ட் என்னன்னா இந்த இயர் க்ளோசிங் ஸ்டாக் நெக்ஸ்ட் இயர் என்ன வரும்? எஸ், ஓபனிங் ஸ்டாக். வெரி குட். இந்த இயரோட க்ளோசிங் ஸ்டாக் நெக்ஸ்ட் இயர் ஓபனிங் ஸ்டாக். சூப்பர் சொன்னாச்சு. சோ இந்த இடத்துல என்ன பண்ணனும்? add over valuation of opening stock. So 1,30,000, 1,20,000, 2,30,000. பாயிண்ட் சொல்லுங்க. ஏன் ஆட் பண்ண தெரியுமா? அதையும் சொல்றேன். 9,50,000 நீங்க என்ன பண்ணீங்க? 9,80,000 போட்டீங்க. சரி எக்ஸ்பென்ஸ் அதிகமான ப்ராஃபிட் தான் வரும். எக்ஸ்பென்ஸ் அதிகமா போட்டா ப்ராஃபிட் கம்மி ஆயிடும். சோ ஆட் பண்ணுங்க. லாஜிக் புரியுதா பாருங்க. க்ளோசிங் ஸ்டாக் அதிகமா போட்டா என்ன ப்ராஃபிட் அதிகமாயிடும். சோ நம்ம மைனஸ் பண்ணணும். இந்த இயரோட க்ளோசிங் ஸ்டாக் நெக்ஸ்ட் இயருக்கு நான் ஓபனிங் ஸ்டாக். சோ இது க்ளோசிங் ஸ்டாக் அதிகமா கட்டணும், ஓபனிங் ஸ்டாக் அதிகமா கட்டிருக்கோம். சோ இங்க நம்ம ரெக்டிஃபை பண்ணோம். என்ன பண்ணோம்? லெஸ் பண்ணோம். இங்க ஆட் ஆகும். ரீசன் என்னன்னா ஓபனிங் ஸ்டாக் வித் எக்ஸ்பென்ஸ் அதிகமா பண்ணா ப்ராஃபிட் ஆகும், கம்மி ஆயிருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணாத ஆட் பேக் பண்ணோம். தட்ஸ் ஆல். இதுதான் adjusted profit. Listen, this is your adjusted profits. Next என்ன? goodwill. அது முன்னாடி என்ன பண்ணோம்? average profit கண்டுபிடி. average profit என்ன?
1,30,000 plus 1,20,000 plus 2,30,000 divided by 3. எவ்வளோ வரும்? 2,50,000 4,80,000 4,80,000 by 3 போட்டா 1,60,000 வரும். கரெக்டா? 1,60,000. நெக்ஸ்ட் goodwill. Goodwill na formula average profit into number of years purchase. Thereby average profit 1,60,000 into 4 years purchase equal to 160, 320, 640, sorry, 6,40,000. 6,40,000. That's the answer. Any doubt? What do you know? Quick. See, next sum பொறுத்த வரைக்கும் listen, here after ஒரு sum நான் practical போட்டேன். next sum நான் போர்ட்ல போட்டுருவேன். See, simple நான் சொன்ன லாஜிக் தான். டைம் வந்து அதிகமான உங்களால பார்க்க முடியாது. பேஷன்ஸ் கம்மியா இருக்கறனால நான் பாஸ் பண்ணிட்டு உங்களை சம போட்டு அதுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். next sum sum I am going to try sum number 5. Quick. ஸ்டார்ட் பண்ணுங்க. Problem number 5. As usual, calculation of adjusted profit. See, profit given 25,000, 23,000, 26,000. Problem number 5 எடுத்துச்சா? Okay. As usual, first adjustment, non-recurring income 2016. Okay, so profit includes non-recurring income 2,500. நம்ம என்ன பண்ணோம்? Non-recurring என்ன அர்த்தம்? It is not regular. Thereby income வந்தா less பண்ணனும். அதுவே non-recurring event ஏதாவது இருந்துச்சுன்னா say stock by fire anything அதெல்லாம் ஆட் பண்ணணும். இங்க non-recurring income கொடுத்துருக்கான் year 2016, so less பண்ணா 22,500. Next adjustment, profit includes profit reduced by 3,500 due to stock discharged by fire. So stock வந்து fire ஆகுது year ஆகாது. பாயிண்ட் புரியுதா? எப்பயும் ஏதோ எத்தனையோ வருஷத்துக்கு ஒரு டைம் வரும். It will take time. அதாவது சேல்ஸ் வந்து ரெகுலர் ரெக்கரிங். Okay, purchase is recurring. Stock by fire non-recurring. It's okay. என்ன பண்ணிருப்பாங்கன்னா profitல குறைச்சிருப்பாங்க. சோ நம்ம என்ன பண்ணிருப்போம்? ஆட் பண்ணோம். add stock discharged by fire 2,070, 3,500. ஆட் பண்ணிட்டா adjusted profit 22,500, 26,500, 26,000. And one more adjustment, the stock was not insured. இது வரைக்கும் ஸ்டாக் இன்சூர் பண்ணலையா? இனிமேல் பண்ண போறாங்க. It is decided to insure the stock in future. அப்படி பண்ணா இன்சூரன்ஸ் பிரீமியம் எவ்வளவு பே பண்ணணுமா? எவ்ரி ஆனம் வருஷத்துக்கு 250 per annum பே பண்ணணும். 250 ரூபாய் பே பண்ணணும் வருஷம் இனிமேல். ஓகே, நான் என்ன சொன்னேன் ஃபர்ஸ்ட் ஞாபகம் இருக்கா? see, adjusted profit also known as future maintainable profit. so average profit இதுல ஆட் பண்ணி divided by 3 போட்டா 25,000 ஆட் பண்ணுங்க. 22 plus 26 plus 26 52 74 75 75 by 3 வேணா இங்க போடலாம். average profit before insurance premium is 75,000 divided by 3 25,000. அதான் நான் போட்ட போட்டுருக்கேன் டாப்ல 25,000 minus insurance premium payable. அதே சார் மைனஸ் பண்ணனும். ஏன்னா இனிமேல் நீங்க இன்சூரன்ஸ் பே பண்ண போறீங்க. அப்போ உங்க profit தான் to the extent of 250 rupees குறையும். அப்போ உங்க average profit 24,750. see, சில ஸ்கூல்ஸ்ல இல்ல சில எக்ஸ்பிளனேஷன்ஸ் ஃபேக்கல்டி என்ன பண்ணுவாங்கன்னா இங்கேயே மைனஸ் பண்ணுவாங்க. இன்சூரன்ஸ் பிரீமியம் பேயபிள் 250 250 250. ஓகே, அது சொல்றது இதான் லாஜிக் கரெக்ட். அப்படி போட்டா ஆன்சர் சேமா வரும். பட் ஆக்சுவல் லாஜிக் வந்து பார்த்தா இதான் கரெக்ட். ஓகே, லெஸ் பண்ணினா ஆவரேஜ் போட்டு 24,750. குட்வில் 2 இயர்ஸ் பர்ச்சேஸ் சொல்லிருக்கான். தட்ஸ் ஆல். 24,750 2 இயர்ஸ் பர்ச்சேஸ் 49,500. ஓகே, நோட் பண்ணி நெக்ஸ்ட் வெயிட் ஆவரேஜ் ப்ராஃபிட் பார்க்கலாம், டிஸ்கஸ் பண்ணலாம். குயிக். நெக்ஸ்ட் நம்ம டிஸ்கஸ் பண்றது வெயிட்டட் ஆவரேஜ் ப்ராஃபிட். அதான் சார் வெயிட்டட் ஆவரேஜ் ப்ராஃபிட். see ஜெனரலா நீங்க +2 படிக்கிறதுனால ஒரு பெரிய ப்ராப்ளம் கிடையாது. எல்லாமே க்ளீனா கொடுத்துருவாங்க மெட்டீரியல்ல. क्वेश्चन பேப்பர் க்ளீனா கொடுத்துருப்பாங்க. ப்ரொஃபஷனல் கோர்ஸ் வந்தா பிகாம் கூட கொடுத்துருவாங்க மோஸ்ட்லி. ப்ரொஃபஷனல் கோர்ஸ் வந்துட்டீங்கன்னா அங்க தான் கேர்ஃபுல்லா இருக்கணும். அந்த வெயிட்டட் ஆவரேஜ் மெத்தடா இல்ல ஆவரேஜ் ப்ராஃபிட் மெத்தட் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. ஓகே, நீங்க என்ன பண்ணணும்னா ப்ராஃபிட்டை பார்க்கணும். see நான் +2 சொல்லல, +2 பத்திரிக்கை அவங்க என்ன சொன்னாலும் அது போயிடலாம். நீங்க சரி, calculation of goodwill based on weighted average profit method.
எப்படி போகணும்னு சொல்லி கொடுத்துருக்கேன். திஸ் இஸ் ஃபார் ஃபியூச்சர். நீங்க ப்ராஃபிட்டை பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் இன்க்ரீசிங் ட்ரெண்ட் இருக்கும். ப்ராஃபிட் இன்க்ரீசிங் ட்ரெண்ட், அப்படி இன்க்ரீசிங் ட்ரெண்ட் இருந்துச்சுன்னா நீங்க ஆவரேஜ் ப்ராஃபிட் யூஸ் பண்றதோட வெயிட்டட் ஆவரேஜ் ப்ராஃபிட் யூஸ் பண்ணா இன்னும் நல்லது. பாயிண்ட் புரியுதா? ப்ராஃபிட் இன்க்ரீசிங் 4 இயர்ஸ் கொடுத்துருப்பா 5 இயர்ஸ் கொடுத்துருப்பா, ப்ராஃபிட் பாருங்க 10,000, 12,000, 16,000, 20,000, 25,000. So everything profit increasing trend. Thereby you can use weight. Adana say weight always start with 1. Okay, let's say here higher weight கொடுப்போம். For example, here 1 2 3 4 கொடுத்திருக்கேன். சும்மா imagine here profit 1000, 2000, 3000, 4000. So increase ஆயிருக்கு. So weight கொடுக்கிறேன் 1 2 3 4. Higher latest here higher weights. So 1 2 3 ஏன் weight கொடுக்கறேன்னா a sir 1 just imagine 1. Okay, start with 1. Okay, so என்ன பண்ணணும் next weight average profit னா மல்டிப்ளை பண்ணணும். Okay, so 1 into 1000, 2 into 2 4000, 3 into 3 9000, 4 into 4 16,000, total 30,000. Then weighted average profit is nothing but 30,000 divided by 10. The very important 3,000. This is 3,000. Now when we general 1000 plus 2 3 3 plus 3 6 6 plus 4 10 10 divided by 4 2,500. The average profit method. Weighted average profit number because since profit increasing trend irukku, since profit increasing trend irukku, thereby நீங்க weight யூஸ் பண்றீங்க. So average profit 25 வருது, weighted average profit ல 3,000 வரும். weighted average profit ல 3,000. புரியுதா? இதை பேஸ் பண்ணி இப்போ நம்ம சம் நம்பர் 6 போட போறோம். சரி, நான் ஃபர்ஸ்ட் சம் எக்ஸ்பிளைன் பண்ணி போர்ட்ல போட்டுட்டு அதுக்கு நீங்க காப்பி பண்ணணும். ஓகே, எனி டவுட்? Problem number 6. Okay, page number 134. Find out the value of goodwill at 3 years purchase of weighted average profit of last 4 years. So year கொடுத்துட்டா profit கொடுத்துட்டா see plus 2 பொறுத்த வரைக்கும் பயப்படாதீங்க, weight அவனே கொடுத்துருவான். ஓகே, எல்லா சமயத்துல தான் weight கொடுத்துருவாங்க டிஃபரண்ட் क्वेश्चन பேப்பர்ல. ஓகே, நான் சொல்றது ப்ரொஃபஷனல் கோர்ஸ்க்கு ஃபியூச்சர்ல சொல்றேன். weight கொடுக்கலனா நீங்க யூஸ் பண்ணும்போது 1 2 3 4 ஸ்டார்ட் பண்ணனும். ஓகே, so 2015 16 something 18 profit கொடுத்துறா 10 12 16 18 profit increasing trend. see sometime profit increasing trend இருக்காது உங்க ஸ்கூல் உங்க क्वेश्चन பேப்பர் பொறுத்த வரைக்கும். நீங்க அதெல்லாம் பார்க்காதீங்க. क्वेश्चन பேப்பர்ல weighted average மெத்தட்னு சொல்லிட்டாங்கன்னா weights கொடுத்துட்டாங்கன்னா அத பார்க்காத, அந்த லாஜிக் பார்க்காதீங்க. அவங்க என்ன கொடுத்துட்டாங்க நீங்க அப்படியே ஃபாலோ பண்ணிக்கலாம். புரியுதா? so 10 into 1 10, 12 into 2 24, 16 3s are 48, 18 4s are 92. so எல்லாத்தையும் நீங்க ஆட் பண்ணீங்கன்னா total comes to 1,54,000. It is weighted profit. Okay, what is weighted average profit? Weighted average profit is nothing but weighted profit divided by weights 10. so this is your weighted average profit. What is goodwill? Weighted average profit number of years purchase. Someone clean out 3 years purchase. so 15,400 into 3 years purchase 46,200 your answer. Come on, go next super profit method போறோம். சீக்கிரம் fast. Next is super profit method. Okay, before going to super profit, see what is super profit. நல்லா கவனிங்க, அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். ஓகே, சூப்பர் ஸ்டார்னா யாரு? who is superstar? எல்லாருமே தெரியும். ஓகே சார், நீங்க ரஜினியோட ஆலா சார் ஃபேனா சார்? நதிங். see ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கறோம்னா அது அண்டர்ஸ்டாண்ட் பர்பஸ் தான் கொடுக்கறோம். உடனே இத பத்தி சொன்ன ரஜினி ஆலா, கிரிபசன் கமல் ஆலா, நீங்க எந்த ஆளா இருந்தாலும் அது நன் ஆஃப் நம்ம திங்கிங் அடி போகக்கூடாது. ஓகே, நான் சொன்ன எக்ஸாம்பிள் அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும், க்ளீனாக புரியும். சூப்பர் ஸ்டார் அப்படின்னா ரஜினிகாந்த், நீங்கள் வீடியோ எல்லாருக்கும் ஏன் அவர் சூப்பர் ஸ்டார் சொல்கிறாங்க தெரியுமா? ரொம்ப சிம்பிள். ஓகே, இது வந்து நம்ம ரஜினி ரசிகராக இல்லைனா கூட தேட்டரில் படம் பார்த்தா இன்னும் தெரியாமல் நீ கை கட்டுவாரு. என்ன ரீசன்னா அந்த ஸ்டைல் எக்ஸ்ட்ரா. ஓகே, அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண வேண்டாம். அதாவது மற்ற ஆக்டருக்கும் இவருக்கு ஒரு டிஃபரன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். அப்நார்மல். எல்லாரும் நார்மலாக நினைச்சாங்கன்னா அவர் அப்நார்மல் நடிப்பார். பாயிண்ட் வர எல்லாரும் நார்மலாக நினைச்சாங்கன்னா அவர் அப்நார்மல் நடிப்பார். ஓகே, ஸோ தட் இஸ் வை தே ஆர் கால்ட் சூப்பர் ஸ்டார். ஹியர் சூப்பர் ப்ராஃபிட் அப்படின்னு என்னன்னா ரொம்ப சிம்பிள். ஆவரேஜ் ப்ராஃபிட் மைனஸ் நார்மல் ப்ராஃபிட்.
நார்மல் ப்ராஃபிட்ன்றது நார்மலா நீ ஏர்ன் பண்ற ப்ராஃபிட். ஃபார் எக்ஸாம்பிள் நீ 10 lakhs பிசினஸ்ல போடுற 10% எக்ஸ்பெக்ட் பண்ற எவ்வளோ 10%. அப்போ 10 லட்ச ரூபா போட்டா 10% எவ்வளோ வரணும் 1 lakh வரணும் கரெக்டா. உங்களுடைய ஆவரேஜ் ப்ராஃபிட் இருக்கிற 3 years ஆவரேஜ் ப்ராஃபிட் எடுத்து போட்டா 1,25,000 வருது. எவ்வளோ 1,25,000. என்ன மீனிங் சார், என்ன அர்த்தம் சார் அப்படின்னா அந்த 25,000 அதாவது 25,000 ரூபாய் இஸ் நத்திங் பட் சூப்பர் ப்ராஃபிட். அதுதான் உங்களுடைய சூப்பர் ப்ராஃபிட். பாயிண்ட் புரியுதா? What about the normal? Super, that is abnormal. That is in this case average profit minus normal profit so equal to super profit. So goodwill is nothing but super profit into number of years purchase. இது sometimes கொடுக்க மாட்டோம் normal profit. நீங்க கண்டுபிடிக்கணும். எப்படி capital employed into nominal rate of return. Capital employed into nominal rate of return. Sometimes capital employed கொடுக்க மாட்டான். அப்ப நீ என்ன பண்ணணும்னா total assets minus outside liabilities minus பண்ணி வரதுதான் capital employed. அதுல nominal rate of return போடுவோம். NRR nominal rate of return மல்டிப்ளை பண்ணி கட்டி ஆன்சர். ஓகே, சூப்பர் ப்ராஃபிட்ல ரெண்டு இருக்கு. சூப்பர் ப்ராஃபிட் மெத்தட் மூணு இருக்கு. சூப்பர் ப்ராஃபிட் மெத்தட் நார்மல் கம்பெனி மாதிரி. நெக்ஸ்ட் ஆனுட்டி மெத்தட் ஒன்று இருக்கு. நெக்ஸ்ட் கேபிடலைசேஷன் ஆஃப் சூப்பர் ப்ராஃபிட் மெத்தட். அது முடிஞ்சிச்சுன்னா இன்னொரு மெத்தட் கேபிடலைசேஷன் மெத்தட். ரொம்ப சிம்பிள். நான் சொன்னா நீங்க ஓன் பிலீவ். இதை நீங்க வீடியோ பார்த்துட்டு உங்க டெக்ஸ்ட் புக் சம்ஸ் எடுத்து போட்டீங்கன்னா வித்தின் half an hour பிகாஸ் டோட்டல் 11 சம்ஸ் இருக்கு. நானே 7 சம்ஸ் போட்டேன், போட போறேன் 7 சம்ஸ். ஓகே, பேலன்ஸ் நீங்க என்ன பண்ணா இல்லுஸ்ட்ரேஷன் எக்ஸாம் சம்ஸ் நீங்க பாருங்க. இல்லுஸ்ட்ரேஷன்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதை பார்த்தா போதும். ஓகே, இதை காப்பி பண்ணீங்க. நெக்ஸ்ட் சம் போட போய் sum number 7 page number 135. From the following details calculate value of goodwill and 2 years purchase of super profit. Okay, 2 years purchase of super profit. Total assets கொடுத்துட்டா 5 lakhs, outside liabilities 2 lakhs given, nominal rate of return 12.5%, average profit is 60,000. So you know we will how to first calculate super profit. What is super profit? Average profit given, nominal profit கொடுக்கல, but total assets 5 lakhs கொடுத்துட்டான், liabilities 2 lakhs கொடுத்துட்டான், அப்போ capital employed 3 lakhs. So 3 lakhs into 1.5%, that is 500. That is your normal profit. Normal profit. That is why minus பண்ணா super profit 22,500. What is goodwill? Super profit into 2 years purchase. In this sum. So 22,500 into 2 years purchase 45,000. கத்தம். ஒண்ணுமே fast doubt. Okay. Next analytic method. See, under analytic method, goodwill how to calculate? Very simple. Average profit into present value of annuity factor. So that is annuity factor. Okay, present value of annuity factor. Okay, it is clearly given that it is given, yeah. Present value of annuity factor is the present value of annuity of ₹1 at a given time. Okay, it can be found out from annuity table or using formula. See, நீங்க கால்குலேட்டர்லயே போடலாம், பட் லிசன் கேர்ஃபுல்லி. நீங்க 12th +2 சோ உங்களை பொறுத்த வரைக்கும் 200% நான் சொல்றேன். உங்க क्वेश्चन பேப்பர்ல annuity factor கொடுத்திருப்பான். ஓகே, அதை எப்படி கண்டுபிடிக்கணும்னு நான் சொல்ல தரேன். இப்போ சொல்றேன், இதுதான் ஃபார்முலா. Based on this problem number 9, page number 135. From the following calculate the information, calculate the value of goodwill under analytic method. Average profit 14,000, normal profit 4,000. So average minus normal, super 10,000. Nominal rate of return 15%. Year of purchase of goodwill 5 years. Okay, 5 years கொடுத்திருக்கான். Present value of ₹1 for 5 years at the rate of 15% per annum as per the annuity table is 3.352. Okay, அது உண்மையில சார். See, 1 இயருக்கு அப்புறம் ₹100 னா நல்லா கவனிங்க கேர்ஃபுல்லா. 1 இயருக்கு அப்புறம் 100 னா அதோட இன்னைக்கு வேல்யூ என்ன? பிரசன்ட் வேல்யூ at the rate of 10% அப்படினு பாத்தீங்கன்னா அதோட வேல்யூ ₹90, 90.09 something வரும். 90 point. ஓகே, எப்படி சார் கண்டுபிடிச்சீங்கன்னா ரொம்ப சிம்பிள். நல்லா கவனிங்க. ஓகே, 1.1 divided by 1 9.9090 இன்னியோட வேல்யூ, அதாவது
1 rupee at the end of the year is nothing but today's value 90 paise, 0.9090 paise. 100 rupees இருந்துச்சுன்னா 90.90, 1 lakh இருந்துச்சுன்னா 90,909, sorry 1 lakh இருந்துச்சுன்னா 9,909, sorry 90,000, sorry 90,909. அது எப்படி சார் போடுவீங்க? ஒண்ணுமே இல்லை, இந்த சமயம் எடுத்துக்கோ, கால்குலேட்டர் சும்மா ட்ரை பண்ணிக்கோ, இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது இருக்கும். ஓகே, சில கால்குலேட்டர்ல லிசன் கேர்ஃபுல்லி, சில கால்குலேட்டர்ல 1 divided by 1.15 equal to 5 times equal to போடு, 5 times. Why? Because 5 years. Suppose 3 years வந்துச்சுன்னா 3 times. ஓகே, சில கால்குலேட்டர்ல 1 divided by 1.15 போட்டா வரும், சில கால்குலேட்டர்ல 1.15 divided by 2 times போடணும். 2 times போட்டா உங்களுக்கு இங்க k ன்னு சிம்பிள் காட்டும். இந்த கால்குலேட்டர் போடணும், divided by 1, அதுக்கு அப்புறம் 5 times equal. நான் போடுறேன், listen carefully, இங்க பாருங்க. ஓகே, 1.15 divided by ரெண்டு வாட்டி போட்டா k வருது பாருங்க, இந்த k வந்துச்சு பாருங்க, divided by 1, 1 2 3 4 5. இப்போ GT ன்னு ஒன்னு இருக்கும். What is GT? Grand total. சில கால்குலேட்டர் இருக்கும், சில கால்குலேட்டர் இருக்காது. இந்த GT எடுத்தீங்கன்னா வந்துச்சு பாருங்க, 3.352, 3.352 is nothing but this is 3.352. உங்க எக்ஸாம்பிள்ல 10% இருக்கு, அத நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? That's all. Problem number 9. Okay, so 14 minus 4 10. So this is your super profit. Annual table given 100% or 200% சொல்ற சார்ஜ் பண்றேன், இது கொடுத்துருவாங்க. ஓகே, 3.352 மல்டிப்ளை பண்ணினா this is your answer. ஓகே, இதோட இன்னொரு மெத்தட் இருக்கு, கேபிடலைசேஷன் ஆஃப் சூப்பர் ப்ராஃபிட். அது போடலாம் குயிக். Next, capitalization of super profit method. Okay, what is the formula? Very simple. Goodwill equal to super profit divided by normal rate of return into 100. For example, 10,000 வச்சீங்க, super profit 40,000, 40,000 divided by 10 into 100 is nothing but 4 lakhs. Okay, இதான் formula, capitalization of super profit. So super profit divided by normal rate of return into 100. Okay, we are going to try sum number 10. Find out the value of goodwill by capitalizing super profit. Normal rate of return 10%. Profit for the last 4 years கொடுத்திருக்காங்க, 30, 40, 50 and 45. Non-recurring income 3,000 is included in the above mentioned profit of 30,000. See, 30,000 ல non-recurring income இருக்கு, என்ன பண்ணணும்? non-recurring income, yes, very good, minus பண்ணிடணும். Average capital employed 3 lakhs. Okay, super. See, what is average profit? All 4 years profit divided by 4. அதாவது 30 ல non-recurring income இருக்கு, மைனஸ் பண்ணிட்டு 40 for 50 plus 45 divided by 4 years போட்டா உங்களுடைய average profit 40,500 வரும், average profit. Next, less normal profit. Normal profit வந்து இது capital employed 3 lakhs, normal profit 10, so into பண்ணினா 30, minus பண்ணினா this is your super profit. What is goodwill? Super profit divided by normal rate of return. Normal rate of return 10%, so 1 lakh 10,500 divided by 10%, 1,05,000 your goodwill. Any doubt? Okay, claimants வந்துட்டோம். Last method, அதாவது capitalization method. Okay, இத காப்பி பண்ணி next method முடிச்சிடலாம். Last method, capitalization method. See, total 3 methods. Average profit method, another 2 methods. See, under average, simple average method, weighted average method. Next, super profit method. Under this 3, normal super profit method. Second, annuity method. Third, capitalization of super profit method. And last method, capitalization method. The capitalization method, how to calculate is simple. What is goodwill? Total capitalized value of the business minus actual capital employed. What is total capitalized value of the business? Capitalized value of the business nothing but average profit divided by normal rate of return into 100. What is actual capital employed? Total assets minus current liabilities. Another one is no previous similar. Total asset minus liabilities, outside liabilities. Okay, problem number 11. Average profit given. See, problem number 11, last sum. From the following information, find out the value of goodwill by capitalization method. Average profit 20,000,
nominal of return 10%. So with this figure, so 20,000 divided by 10%, you will get 2 lakhs. That is your capitalized value of business. Tangible assets 2 lakh 20, liabilities of the firm 70. So 2 lakh 20 minus 70, that gives actual capital employed. 2 lakh 20 minus 70, 1 lakh 50. What is goodwill? It's nothing but total capitalized value of business 2 lakhs minus actual capital employed 1 lakh 50. To this 2 lakh and 1 lakh 50, 50,000. Okay, so in the sum order, நம்ம இந்த சாப்டரை கன்க்ளூட் பண்றோம். See, என்னோட வீடியோ நீங்க பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் 45 மினிட்ஸ் மேல வைக்க மாட்டேன். ஓகேவா? சோ கொஞ்சம் பேஷண்டா பாருங்க, பொறுமையா பாருங்க. 45 மினிட்ஸ் தான். பெரிய சாப்டர் இயர் ஆஃப்டர் வரும்போது பார்ட்னர்ஷிப் அட்மிஷன். சோ ஸ்மால் சாப்டர்ல 2 வீடியோ போட்டேன். இந்த பர்టిక్యులர் சாப்டர் ஸ்மால் சாப்டர் அதனால ஒரு வீடியோ முடிச்சிட்டேன். பார்ட்னர்ஷிப்ல ஒரு வீடியோ போட்டுருக்கேன். இன்னொரு வீடியோ இன்னும் போடல. வில் see போடலாம். செகண்ட் பார்ட். இந்த இதோட ஓவர். பார்ட்னர்ஷிப் அட்மிஷன் மினிமம் ஐ திங்க் 2ல ட்ரை பண்ணேன். 2 வீடியோஸ் முடிக்க முடியும்னு பார்க்கறேன். அப்படினா 3 வீடியோஸ் வரும் உங்களுக்கு. அட்மிஷன் 3 வந்துச்சுனா கம்பல்சரி ரிட்டைர்மென்ட் டெத் 2 தான் வரும். ரீசன் என்னன்னா அட்மிஷன் நீங்க ஸ்ட்ராங்கா இருந்தீங்கன்னா ரிட்டைர்மென்ட் டெத் ரொம்ப சிம்பிள். ஓகே, அதுக்கு அப்புறம் ஃபைனான்சியல் ஸ்டேட்மென்ட் அது ஒரு வீடியோல முடிச்சிடுவேன். அண்ட் ரேஷியோ அனாலிசிஸ் 2 வீடியோஸ்ல முடிச்சிடலாம். அதுக்கு அப்புறம் டாலி என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்காரு, அவர் வந்து உங்களுக்கு எடுப்பாங்க டாலி. ஓகே, அது நான் வீடியோ கேப்சர் பண்ணி I will send you. Okay, all the best. ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட்ல கொடுங்க. ஓகே.